அதிமுக தான் வரும். ஏன்னாக்கா உள்ள கண்டிஷன் அந்த மாதிரி ஆட்சி அந்த அளவுக்கு நல்லா நடந்துருக்குது. ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கலகான பிரச்சனை 1-2 இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 40 வருஷம் இருக்கிறவங்களாம் காலி பண்ணி தத்துறாங்க. இன்னைக்கு வந்தவங்கலாம் பட்டா கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ என்னென்னமோ இருக்குதுங்க, அது எதுவும் சொல்ல முடியாது. ரெட்டாலைக்கு ஓட்டு போடணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ரத்தத்திலே ஓடினது. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும் யார் வந்தாலும். அது வந்து இபிஎஸ் பார்ட்டியை தான் ஆதரிக்கணும், அதிமுக தான் ஆதரிக்கணும். ஏன்னா அதான் ஒரிஜினலாக ஜெயலலிதா பார்ட்டி, எம்ஜிஆர் வந்தார், அது எல்லாம் ரெட்டில் தான் வின் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நல்லது செய்கிறாங்க. அவங்க இப்போ பாரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏரிக்க ஆக்கிரமிப்பு ஏரியெல்லாம் பட்டா கொடுத்துறாங்க, கரண்ட் பில் கொடுத்துறாங்க, எல்லாமே கொடுத்துறாங்க. அப்போ திடீர்னு வந்து கோர்ட் ஆர்டர், நீ எரிக்கணும், ஏரி திரும்ப வேணும், கோலம் திரும்ப வேணும், குட்டை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மறைமுகமாக வந்து நிறையா மல்டிநேஷனல் எம்என்சி கம்பெனிகளுக்கு ஆதரவும் தராங்க. அதனால தான் இபிஎஸ் வந்து மக்கள் தோழர், மக்கள் தொண்டர் அவர். அதனால அவர்களுக்கு ஆதரிக்கணும். இப்போ தான் மழை நீர் வடிகால் போட்டுட்டு இருக்காங்க. அதனால டிராஃபிக் கொஞ்சம் ஜாம் ஆகுது. இதே ஜாம் உள்ளே திருவேற்காடுக்குள்ளேயும் டிராஃபிக் ஜாம் ஆகுது. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தி நல்லா பண்ணோம். இப்போ திடீர்னு முனிசிபாலிட்டி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போர்டர் எடுத்தாங்க. ஆனால் இப்போ திரும்ப அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது இப்போ பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நல்லபடியாக ரோடு அகலப்படுத்தினாங்கன்னா இந்த டிராஃபிக் ஜாமெல்லாம் தவிர்க்கலாம். அதே பிரச்சனை. மற்றபடி பொதுமக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. 100 ரூபா சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்காங்க, 1000 ரூபா சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க இதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க.